இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஸ்லாங்கூர் ஜெராமில் இரு சிறுமிகளை கடத்த முயன்ற ஆடவனை போலீசார் தேடுகின்றனர். ஸ்லாங்கூர் ஜெராமில் தாவான் ஈகான் இமாஸில் உள்ள இரு சிறுமிகளை கடத்த முயன்ற சந்தேகத்திற்குரிய ஆடவனை போலீசார் தேடி வருவதாக கோலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி முகமது அம்பியா நோட்டில் தெரிவித்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு தண்டனை சட்டத்தின் 369வது விதி மற்றும் 31 உட்பிரிவு 1 விதியின் கீழ் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். புரோடுவா விசா கருப்பு நிற காரில் 6 மற்றும் 8 வயதுடைய இரு சிறுமிகளை இழுத்து சென்ற ஆடவர் ஒருவரின் காணொலி வைரலானதை போலீசார் கண்டறிந்ததாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முகமது அம்பியா தெரிவித்தார். தாமான் இமாஸ் ஜாலான் இமாஸ் 2இல் அந்த 2 சிறுமிகளும் விளையாடி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அந்த சிறுமிகளின் தாயார் நேற்று மாலை மணி 6:30 அளவில் ஜெராம் போலீஸ் நிலையத்தில் இது குறித்து புகார் செய்துள்ளார். எனினும் போலீசார் மேற்கொண்ட துரித நடவடிக்கையினால் தாமான் கிளிசாவில் உள்ள அந்த சிறுமிகளின் வீட்டிற்கு அருகே நேற்றிரவு மணி 7:45 அளவில் அவர்களை போலீசார் கண்டுபிடித்தனர். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் இந்து மாணவர்களுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் வரைக்குமான கல்வி கடனுதவி. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் பினாங்கு இந்து மாணவர்களுக்கான 2 மில்லியன் ரிங்கிட் வரைக்குமான கல்வி உபகார சம்பளம் வழங்குவது தொடர்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 21ஆம் தேதி நண்பகல் மணி 12:30 அளவில் பட்டவத் பாகான் டாலான் சட்டமன்ற உறுப்பினர் சேவை நிலையத்தில் அறிவிக்கப்படும். எந்தெந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இந்த கல்வி கடனுதவி வழங்கப்படுவது குறித்து விவரங்கள் வெளியிடப்படும் என செனட்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பழங்களின் ராஜாவாக கருதப்படும் டுரியானை அதிகமாக உட்கொள்வதில் எச்சரிக்கையாக இருப்பீர். பழங்களின் ராஜாவாக கருதப்படும் துரியன் பழங்கள் உற்பத்தி தொடங்கிவிட்டதால் அவற்றை அதிகமாக உட்கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. துரியன் பழ பருவகால உற்சாகத்தின் அலையை கொண்டு வருவதால் அதனை உட்கொள்ள விரும்புவோர் சுவையான பழங்கள் விற்கப்படும் இடங்களுக்கு தேடி சென்று உட்கொள்ள விரும்புகின்றனர். பிளாக்தோன், முசாங்கிங் மற்றும் IOI போன்ற ரகங்களின் விலைகள் 1 கிலோவுக்கு 60 ரிங்கிட் முதல் 80 ரிங்கிட் வரை இருந்தாலும் துரியன் பிரியர்கள் விலையை பொருட்படுத்தாமல் அந்த பழங்களை தேர்வு செய்கின்றனர். அதே வேளையில் டுரியன் பழங்களை அதிகமாக உட்கொள்வது உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பலருக்கு தெரிவதில்லை. குறிப்பாக நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், ஜீரணம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக உள்ளவர்கள் டுரியன் பழத்தை அதிகமாக உண்பது அவர்களது உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் டுரியன் நார்ச்சத்து நிறைந்ததாக இருப்பதால் நீண்ட நாட்கள் நோயில் உள்ளவர்கள் அதனை அதிகமாக உட்கொண்டால் ஜீரண பிரச்சனையை எதிர்நோக்கலாம். தனிப்பட்ட தோல்விகள் விவகாரத்திற்கு வழிவகுத்தன. நகைச்சுவை கலைஞர் ஹரித் இஸ்கந்தார் ஒப்புதல். தனிப்பட்ட தோல்விகள் தனது திருமண வாழ்க்கையில் விவாகரத்துக்கு வழிவகுத்ததாக பிரபல நகைச்சுவை கலைஞர் ஹரித் இஸ்கந்தார் ஒப்புக்கொண்டார். டாக்டர் ஜெசிமின் லிமை விவாகரத்து செய்ய தனது தனிப்பட்ட குறைபாடுகள் முதன்மையான காரணம் என்று நடிகர் ஹரித் இஸ்கந்தார் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக நான் நிறைய தவறுகளை செய்தேன் என்று ராக்யாட் போஸ்டிற்கு வழங்கிய டாபின் இக்கிங் நேர்காணலில் 58 வயதான ஹரித் தெரிவித்தார். அந்த பேட்டியில் தனது திருமண வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல்களுக்கு தனது செயல்களே முக்கிய காரணம் என அவர் கூறினார். நான் ஒரு பையன், நான் ஒரு முட்டாள், நான் செய்யக்கூடாத விதத்தில் நடித்திருக்கிறேன், நான் என்ன செய்தேன் அல்லது செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்ட போவதில்லை என ஹரித் தெரிவித்தார். இதற்காக காரணம் கூற விரும்பவில்லை. மேலும் பல ஆண்கள் செய்யும் பகுத்தறிவற்ற செயல்களை செய்ததாகவும் அவர் கூறினார். விவாகரத்து என்பது ஒரே இரவில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. திருமண ஆலோசனையில் கலந்து கொண்டு தங்கள் நண்பர்களிடம் பேசிய போதிலும் விவாகரத்து நடந்துவிட்டது என அவர் கூறினார். இதனிடையே தங்களது கவனம் இப்போது தங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வில் இருப்பதாகவும் அவர்கள் மாற்றத்தை தங்களால் இயன்றவரை சுமூகமாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள் என 41 வயதுடைய டாக்டர் ஜெசமின் தெரிவித்தார். மலேசியாவில் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் 5 படங்கள் திரையிடுவதற்கு காத்திருக்கின்றன. அண்மையில் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம்
திருப்தி மற்றும் அதிருப்தி என 2 கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்நிலையில் அடுத்து வெளிவரும் சில பெரும் நடிகர்களின் திரைப்படங்களாவது தங்களை மகிழ்வித்து திருப்திப்படுத்துமா எனும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் ரசிகர்கள். அந்த வகையில் அடுத்த மாதம் ஆகஸ்டில் நடிகர் விக்ரம் நடிக்கும் பெரும் எதிர்பார்ப்பை தந்துள்ள தங்களாம் திரைப்படம் வெளியீடு காணவுள்ளது. அதே மாதத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான மழை பிடிக்காத மனிதன் மற்றும் ஜெயம் ரவி நடிக்கும் JR-30 ஆகிய திரைப்படங்களும் வெளியீடு காணவிருக்கின்றன. மேலும் நடிகர் தளபதி விஜய் நடித்துள்ள கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படமாகும். அது செப்டம்பர் வெளியாகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்தி நடிப்பில் மெய்யழகன் திரைப்படமும் செப்டம்பரில் திரையரங்கிற்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், அதாவது மகிழ்வூட்டும் பொழுதுபோக்குவரத்து என்றால் அதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிப்பதை மறுக்க முடியாது. பினாங்கில் உள்நாட்டு உணவுகளை சமைக்கும் வெளிநாட்டு சமையல்காரர்களுக்கு தடை விதிப்பதா? டாக்டர் ராமசாமி கண்டனம். பினாங்கில் உள்ளூர் உணவுகளை தயாரிப்பதில் வெளிநாட்டு சமையல்காரர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த தடையின் வெற்றிக்கு நிகராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். 13 உள்ளூர் உணவுகளை வெளிநாட்டினர் சமைப்பது தடை செய்வதில் பினாங் முன்னணி வகிக்கும் என்ற உண்மையை ஜீரணிப்பது கடினமாக இருப்பதாக தமது முகநூலில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். இந்த தடை 2014ஆம் ஆண்டில் அமலுக்கு வந்த போதிலும் MBPP எனப்படும் பினாங் மகளிர் மன்றத்தின் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமான அங்காடி கடைகளில் மட்டுமே அமலில் இருந்தது. தற்போது இந்த தடை அனைத்து ஊராட்சி மன்றங்கள் மற்றும் பினாங் மாநகர் மன்றத்தின் லைசன்ஸ் பெற்ற அல்லது பினாங் மாநகர் மன்ற பகுதிகளில் இந்த தடை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறுவது குறித்து விவாதிக்கப்பட்டதா? மாசிசா மறுப்பு. தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறுவது குறித்து கட்சியின் தலைமைத்துவம் விவாதித்துள்ளதாக வெளியான தகவலை மாசிசாவின் தலைமை செயலாளர் சாங் சின் ஊன் மறுத்திருக்கிறார். இது உண்மையல்ல. கட்சியில் இது தொடர்பாக எதுவும் விவாதிக்கப்படவில்லை என அவர் கூறினார். கடந்த 72 ஆண்டுகளுக்கு முன் தேசிய முன்னணியில் இணைந்ததற்கு பிறகு இப்போது மாசிசாவின் அடிமட்ட உறுப்பினர்கள் அவ்வளவாக மகிழ்ச்சியாக இல்லை என மாசிசா தலைமைத்துவத்தை மேற்கோள் காட்டி அண்மையில் வெளியான அறிக்கை குறித்து கருத்துரைத்த போது சான்சின் ஊங் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் ஒதுக்கிய தொகுதிகள் சீராக இல்லாதது, அரசாங்கத்தில் இடம்பெறாதது மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் தேசிய முன்னணி மீது நம்பிக்கை இழந்தது போன்ற அம்சங்களினால் மாசிசா தொண்டர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 16வது பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்கு தேசிய முன்னணி தொடர்ந்து பக்கத்தான் ஹரப்பானுடன் தேசிய முன்னணி ஒத்துழைக்கும் என அதன் தலைவர் அகமது சாயித் ஹமிதி வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து துணிச்சலான நடவடிக்கையை எடுக்கும்படி மாசிசா தலைமைத்துவத்திற்கு நெருக்குதல் அதிகரித்து வருவதாக அண்மையில் இணையதள ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. நாட்டின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் இன்று அரியணை அமர்வதை காண்பதற்கு மலேசியர்கள் ஆவலுடன் இருக்கின்றனர். நாட்டின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகிராவில் அரியணை அமர்வதை காண்பதற்கு மலேசியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மலாய் அரசு சடங்குகளுடன் பாரம்பரிய முறைப்படி இந்த வரலாற்று பூர்வமான சடங்கு இஸ்தானா நெகிராவில் நடைபெறவிருக்கிறது. 1957ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் மலேசியாவில் அரசியலமைப்பு முடியாட்சி தொடர்ந்து நிலைநாட்டி வரப்படும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பேரரசரின் அரியணை அமர்வு விழா மலேசிய தொலைக்காட்சி RTM-இல் நேரலை ஒளிபரப்புவதால் இந்த அபூர்வ நிகழ்ச்சியை பார்க்கும் வாய்ப்பு 34 மில்லியன் மலேசியர்களுக்கு கிடைத்துள்ளது. 9 மலாய் ஆட்சியாளர்களில் ஒருவர் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூழல் முறையில் பேரரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு உட்பிரிவு 1 கீழ் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமர்வு சடங்கு நடைபெறுகிறது. உலகளாவிய நிலையில் தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்தது தொடர்பில் நிலைமையை அரசு கவனிக்கிறது. கோவிந்த் சிங். விமான சேவைகள் உட்பட பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக நேற்று ஏற்பட்ட உலகளாவிய நிலையில் தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்தது குறித்து நிலைமையை அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக டிஜிட்டல் எனப்படும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்ததே இதற்கான காரணமே தவிர
கணினி ஊடுருவல் தாக்குதல் எதுவும் கிடையாது என அவர் தெரிவித்தார். விரைவில் நிலைமையை வழக்கத்திற்கு திருப்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கோவிந்த் சிங் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தனது செயல்பாடுகளில் மைக்ரோசாப்ட் அப்டேட் எதிர்நோக்கிய பாதிப்புகளே தகவல் தொழில்நுட்ப செயல் இழந்ததாகவும், கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். இதனிடையே இந்த பாதிப்பினால் மலேசிய விமான சேவைகள் எதுவும் பாதிக்கப்படவோ, விமான சேவைகள் ரத்து செய்யப்படவோ அல்லது விமான சேவைகளில் தாமதம் ஏற்படவில்லை என மலேசியாவில் விமான குழுமம் தெரிவித்தது. அதே வேளையில் ஃபயர்ஃப்ளை சேவையின் இணைய வாயிலான விமான டிக்கெட் பதிவு முறைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பினாங்கு மற்றும் சபாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமான சேவைகளில் தடங்களுக்கு உள்ளானதோடு விமான நிலைய முகப்பிடங்களில் பெரிய அளவில் பயணிகள் வரிசையாக நிற்பதை நேற்று காண முடிந்ததாக தகவல் வெளியிட்டது. 1.7 பில்லியன் ரிங்கிட் வருமான வரி கடனை நஜீப் இன்னும் செலுத்தவில்லை. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் தாம் செலுத்த வேண்டிய 1.7 பில்லியன் ரிங்கிட் வருமான வரி கடனை இன்னும் செலுத்தவில்லை. அவர் சிறையில் இருந்தாலும் அவரது வழக்கு இன்னும் முடியவில்லை. அவருக்கு பெரிய கடன்கள் உள்ளன. நஜீப் இனமும் உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு 1.7 பில்லியன் ரிங்கிட் கடனை செலுத்த வேண்டி இருப்பதாக அண்மையில் நிதி அமைச்சு தெரிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பில் தீர்க்கப்பட்டதில்லை என்றும், உள்நாட்டு வருமான வரி வாரியம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளை இன்னும் நடந்து கொண்டிருப்பதோடு அடுத்த விசாரணை ஜூலை 29ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள திவால் நிலை உயர்நிலை நீதிமன்றத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய 1.7 பில்லியன் வருமான வரி பாக்கிகளை நஜீப் செலுத்திவிட்டாரா என்பதை தெரிவிக்குமாறு நிதி அமைச்சிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயன் வினவியிருந்தார்.